Hello everyone, welcome to Rufa Corner. It's a simple homemade recipes. ரொம்ப நாளா ஆச்சு நான் உங்க வீடியோ போட்டு சில பர்சனல் ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால போட முடியல. இன்ஷாஅல்லாஹ் இனிமே வர வீடியோஸ்லாம் நான் கண்டினியூஸா போட ட்ரை பண்றேன். ஸோ இன்னைக்கு ரெசிபி பார்த்தீங்கன்னா மீன் பொளிச்சு, ரொம்ப வித்தியாசமான தேங்காய் பால் மீன் பொளிச்சு. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீன் பொளிச்சு செய்கிறதுக்கு நான் ஒரு பாறை மீன் எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய பீஸ் தான் எடுத்துருக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி ஒரு லைன் ஷேப்பில் வந்து நான் கோடு போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை மேரினேட் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன். கரம் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன். அது கூட ஹாஃப் லைமையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் சால்ட்டு, அது கூட கொஞ்சமாக ஆயில். இல்லை நீங்கள் வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்க வேண்டாம். நம்ம அதுக்கப்புறம் ஒரு மசாலா செய்ய போகிறோம், அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சாரி, கொஞ்சம் த்ரோட் பெயினாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் மசாலாவையும் ஃபிஷ் மேலே ஒரு நல்ல கோட் கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்தளவு மசாலாவை வந்து ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கும். ஸோ நம்ம லைன்ஸ்லாம் போட்டிருக்கோம்ல, அதுக்குள்ளெல்லாம் நல்லா கைவிட்டு மசாலாவை நல்லா கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சமாக மிளகாத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டியில் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பால் ரெசிபி, தேங்காய் ரெசிபி, அதனால் நான் ஃபுல் கோகோனட் ஆயில் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மசாலா நல்லா குக் ஆகிற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். மசாலா நல்லா குக்காகி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ நான் 1 கப் திக்கான தேங்காய் பால், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தேங்காய் பால் நான் இதில் சேர்த்துருக்குறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இஞ்சி பூண்டு விழுதும் தேங்காய் பாலும் ஒன்றா சேராது. ஸோ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டே மாறிடும். இப்போ இந்தளவு தேங்காய் பால் நல்லா திக்காகி க்ரீமி ஆகிற அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணி இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஃபிஷ்ஷை நம்ம வந்து 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா மசாலா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ ஃபிஷ்ஷை வந்து ஒரு 4 மினிட்ஸ் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து ஒரு வாசனைக்காக நான் கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ஒரு சைடும், இன்னொரு சைடு லோ ஃப்ளேமில் 2 மினிட்ஸும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ் ரொம்ப குக் ஆகக்கூடாது. அப்படி குக் ஆச்சுன்னா ரொம்ப ரப்பரி ஆகிடும். இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த ஃபிஷ்ஷு நல்லா ஜூஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ 2 சைடுமே குக் ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எனக்கு செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது. இப்போது ஒரு பெரிய வாழை இலை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ண அந்த ஃபிஷ்ஷை வந்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் போடலாம், போடாமலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இது மேலே ஃபர்ஸ்ட்டு ஒரு கோட் கொடுத்துக்கலாம். அப்புறம் பின்னாடி பக்கம் திருப்பி இன்னும் கொஞ்சம் மசாலா, என்ன மசாலா இருக்கோ அதை ஃபுல்லுத்தையும் இது மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம், அது ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்காக தான், நீங்கள் அது ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு இப்போ நல்லா வாழை இலையை நல்லா ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம், நல்லா 4ஆக மடிச்சிக்கலாம். நீங்கள் மெல்லிசான வாழை இலை எடுத்துக்கோங்க, அது இன்னும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக மடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதோட வாழை நார் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. இந்த ரெசிபி நம்ம டெய்லியும் செய்ய முடியாது, என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரில் இருந்தது. வாழை இலையோட அந்த ஃப்ளேவர், ஹெல்த்தினஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எப்போயாவது ஒரு தடவை கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதே மண் கடாய் ஒரு சட்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இந்த வாழை இலையை வச்சுருங்க. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஓரத்தில், அப்போ தான் நல்லா இன்னும் குக் ஆகும் ஜூஸியாக அப்படிங்கிறதுக்காக. ஒரு சைடு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமும், இன்னொரு சைடு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமும் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது எப்படி குக் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா வாழையோட கலரே சேஞ்ச் ஆகி ஒரு வேறு வாசனை வரும். அதோட குக்கிங் டைம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது ஓப்பன் பண்ணோன்னே செம்ம வாசனையாக இருந்துச்சுங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் தேங்காய் பாலும் ஃபிஷ்ஷோட ஃப்ளேவரும் அல்டிமேட்டாக இருந்தது. இதே மாதிரி யூனிக்கான ரெசிபி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.